எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனல் இன்றைக்கி 4 விதமான ரசம் தான் செய்ய போகிறோம். ஒரே மாதிரி ரசம் செய்யாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விதமான ரசம் நம்ம செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க 4 விதமான ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ரசத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி, தக்காளி அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்து அந்த தோல் எல்லாம் பாருங்கள் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி சூடு ஆறத்துக்குள்ளே நம்ம மிளகு சீரகம் தூள் பண்ணிக்கலாம். மிக்ஸி கப் எடுத்துக்கிட்டேன். 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நைஸாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம். பாத்திரம் சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கெல்லாம் நெல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வரமிளகாய் 4 2 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் அரைச்சி எடுத்தது அதை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். நிறைய பேர் தக்காளி ரசத்துக்கு வெறும் தக்காளி மட்டும் வைப்பாங்க. நம்ம வெறும் தக்காளி ரசமே வச்சாலும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்தா தான் அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நான் அதுக்காக 2 ஸ்பூன் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கோம், அதே சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து. இந்த காம்பு உடைச்சி போட்டுருங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கதா பார்த்துட்டு, கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம், உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி ரசத்தில் தக்காளியே இல்லை பாருங்கள். நம்ம வேக வச்சு அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டா ரசம் ரொம்ப தெளிவாக நல்லாயிருக்கும். அதை சாப்பிடும் போது அந்த தக்காளியோட தோல், திப்பி அதெல்லாம் எடுத்து போடுவோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் பார்க்கவே பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ரசம் கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. அந்த மேலே நுர மாதிரி வரும். அது வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசத்துக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே ரசம் வைக்கும் போது 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்ப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது சோ அதிகமாக கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நம்ம ஏற்கனவே தக்காளி வேக வச்சது சுடு தண்ணி தான், அதுவும் நல்லா சூடாக இருந்தது. அதனால் ரசம் ஒரு 2 நிமிஷம் கூட அவ்வளோ பாருங்கள், ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ரசத்தை உடனே தட்டு போட்டு மூடிடணும். அப்போ தான் அந்த ரசத்தோட மனம் வெளியே போகாமல் அப்படியே ரசத்துலேயே இருக்கும். நம்ம சாப்பிடும் போது நல்ல மனமாக இருக்கும். தக்காளி ரசம் செஞ்சுட்டோம். நான் பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா வேக வச்சு நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி இந்த பருப்பு ரசத்துக்கு. சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, ஒரு 6 பல்லு பூண்டு, வரமிளகா ஒரு 2 மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு, சீரகம், பூண்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சிக்கிட்டேன். அது பருப்பு தண்ணியில் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கொத்தமல்லி. எப்பவுமே நம்ம அந்த கீரை மட்டும் எடுத்துட்டு தண்டுலாம் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி போடாதீங்க. கீரையில் 1 பங்கு சத்துன்னா இந்த கொத்தமல்லியோட தண்டில் 10 பங்கு சத்து இருக்குது. அந்த அளவுக்கு சாறு, நல்ல ஒரு மனம் வரும். எல்லாமே கீரை கூட தண்டில் அதிகமாக இருக்குது. இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தால் அடிபாகம் வேரோடு வாங்கிட்டு வரும்போது அதை கட் பண்ணி செடியாக தொட்டியில் வச்சுடுவேன். அதை நல்லா வளர்ந்து வராது. மீதி இருக்கிறத ரசத்துக்கு இந்த மாதிரிலாம் செய்யும்போது
துவையலுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த தண்டு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த கீரை வந்து சாம்பார் அந்த மாதிரி போட்டுக்குவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து கீழே போடாதீங்க. இதை நம்ம பிச்சு போட்டுக்கலாம் ரசத்துக்கு. பருப்பு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு முறை கையில் நல்லா கரைச்சிடுங்க எல்லாத்தையும். கடாய் சூடு ஏறிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ பருப்பு ரசம் எடுத்து ஊற்றிக்கலாம் தாளிப்பில். ரசம் வந்து நல்லா சலசலான்னு கொதிக்கவே கூடாது. மேலே வந்து நுர மாதிரி பொங்கி வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ரசத்துக்கு சர்க்கரையும் போடலாம், நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம், வெல்லமும் போடலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது கொஞ்சமாக போட்டுங்க. டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக நல்லாயிருக்கும் ரசம் சாப்பிட்றதுக்கு. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ரசம் வந்து இந்த மாதிரி கொதித்து உள்ளவே மேலே வந்து நுர மட்டும் வரணும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, இது எல்லாம் சேர்த்து 1-2 நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகா பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். 1 தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். இடித்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டால் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சு அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரசத்துக்கு சர்க்கரை போடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ரசம் ஒரு கொதி வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மேலே வந்து நுர கட்டி ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு தட்டு எடுத்திங்கன்னா ரசத்தோட மனம் வந்து அப்படியே ரசத்துலேயே இருக்கும். நம்ம தட்டு உடனே எடுத்துட்டால் அந்த ரசத்தோட மனம்லாம் வந்து வெளியே போயிடும். அதனால் உடனே தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் தட்டு எடுத்துருங்க. ரசம் வந்து அவ்வளோ ஒரு மனமாக நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இந்த குளிர் மழை காலத்துக்கு ஏற்ற ரசம் வச்சுருக்கிறேன். இந்த மிளகு ரசத்துக்கு மிளகு, சீரகம், துவரம்பருப்பு வந்து நம்ம வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் வந்து நல்லா பொன்னுரெல்லாம் நல்லா வறுத்துக்கிட்டேன். எவ்வளோ நல்லா மணமாக வருது பாருங்கள் அந்த மிளகும் சீரகம் வறுப்படும் போது. இப்போ இது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளி வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி வந்து புளி தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன்.
4 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். மிளகு, சீரகம், துவரம் பருப்பு, அது கூட 4 பல் பூண்டு சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நுர வர அளவுக்கு கொதிச்சா போதும், அதிகமாக கொதிக்க வேணாம். ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ரசம் இறக்கும் போது பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி காரசாரமாக மிளகு ரசம் எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டான ரசங்க செஞ்சு சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், ரசம் பொங்கி இந்த மாதிரி மேலே நுர கட்டணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் நீங்களும் மிளகு ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.